ஹலோ வீவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம உடனடி சமையல் சேனலில் பார்க்க போகிற ரெசிபி வெங்காய சட்னி. ரொம்ப சுலபமாக ரொம்ப டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது இட்லி தோசைக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நான் இன்றைக்கி வெங்காய சட்னி செய்கிறதுக்காக 2 மீடியம் சைஸ் வெங்காயம் தோல் உரிச்சிட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு இருந்தால் போதும், சின்ன சின்னதாக கட் பண்ணணும்னு தேவையில்லை. இப்போ இது இருக்கட்டும். அடுத்து 5 காஞ்ச மிளகாய் எடுத்து சுட தண்ணியில் 10 நிமிஷம் முன்னாடியே ஊற வச்சுக்கலாம். நீங்கள் உங்கள் காரத்துக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு மிளகாய் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு சில மிளகாய் காரமாக இருக்கும், ஒரு சிலது காரம் கம்மியாக இருக்கும். அதனால் உங்கள் தேவைக்கேற்ப எடுத்துக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து நம்ம சுடுதண்ணியில் ஊற வச்சுருக்க மிளகாவை எடுத்து நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். அடுத்து ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 5-6 பல்லு பூண்டு தோல் உரிச்சிட்டு சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு சின்ன கோலி சைஸ் புளி சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு துண்டு வெல்லம் சேர்த்துக்கலாம். நம்ம வெல்லம் சேர்க்கும்போது புளிப்பையும் காரத்தையும் நல்லா பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். அதனால் வெல்லமும் சேர்த்துக்கலாம். அடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைக்கும்போது 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணீர் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பும் சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் 2ஆக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு பொரியணும். அதே சமயம் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு போட்டிருக்க மிளகாயெல்லாம் செவந்து வரணும். அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் கலந்து விடலாம். இப்போ எல்லாமே நல்லா செவந்துடுச்சு பாருங்கள். அடுத்து நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னியை இதில் சேர்த்துக்கலாம். சட்னியை சேர்த்ததுக்கப்புறமா 3-4 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இட்லி தோசைக்கெல்லாம் இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஒரு வாட்டியாச்சும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது 3-4 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்து விட்டாச்சு. அவ்வளோதான், நம்ம வெங்காய சட்னி ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சுலபமாக ரொம்ப சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிட்டோம். கண்டிப்பாக எல்லாருக்கும் இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம உடனடி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அடுத்த வீடியோவில் வேறு ஒரு சூப்பர் ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.